என்னுடைய அடித்தளம் தான் மிக முக்கியம். ನಾವು ಕದಲದೆ ಇರುವುದಕ್ಕೆ ಆ ಅಸ್ತಿವಾರದ್ದು ತುಂಬಾ ಮುಖ್ಯ. அஸ்திவாரம் நிர்மூலமாகிவிட்டால் எவ்வளவு பெரிய நீதிமானானாலும் பிரயோஜனம் இல்லை. ಆ ಅಸ್ತಿವಾರವಾದದ್ದು ನಾಶವಾಗುವುದಾದ್ರೆ ಎಷ್ಟು ದೊಡ್ಡ ನೀತಿವಂತನಾಗಿದ್ರು ಪ್ರಯೋಜನ ಇಲ್ಲ. அஸ்திவாரம் ஸ்ட்ராங்கா இருக்கணும். ಅಸ್ತಿವಾರವಾದದ್ದು ದೃಢವಾಗಿರಬೇಕು. வேற எதிலையாவது நம்ம அஸ்திவாரத்தை நம்பிக்கை வைத்தால், ಬೇರೆ ಯಾವುದ್ರಲ್ಲಾದ್ರೂ ನಮ್ಮ ನಂಬಿಕೆಯನ್ನು ಅಸ್ತಿವಾರವನ್ನು ಹಾಕುವುದಾದ್ರೆ, அஸ்திவாரம் என்று சொன்னால் நம்பிக்கை. ಅಸ್ತಿವಾರ ಅಂತ ಹೇಳುವಾಗ ಅದು ನಂಬಿಕೆ. நம்பிக்கை யார் மேல இருக்க வேண்டும்? ನಂಬಿಕೆಯಾದದ್ದು ಯಾರ ಮೇಲೆ ಇರಬೇಕು? இயேசு மேல இருக்க வேண்டும். ಯೇಸುವಿನ ಮೇಲೆ ನಮ್ಮ ನಂಬಿಕೆ ಇರಬೇಕು. அவர்தான் உங்களுக்கு அஸ்திவாரமா இருக்கணும். ಆತನೇ ನಮಗೆ ಅಸ್ತಿವಾರವಾಗಿರಬೇಕು. அப்போ நீங்க எவ்வளவு பலத்த காற்று வீசினாலும், ಆಗ ಬಲವಾದಂತ ಗಾಳಿ ಬೀಸುವುದಾದ್ರೂ, கொடூரமாய் உங்கள் மேல் தாக்குதல் வந்தாலும், ಘೋರವಾದಂತ ಕಾರ್ಯಗಳು ಬರುವುದಾದ್ರೂ, நீங்கள் விழமாட்டீர்கள், நின்று சாதிப்பீர்கள். ನಾವು ಬಿದ್ದು ಹೋಗುವುದಿಲ್ಲ, ನಿಂತು ಸಾಧಿಸುವವರಾಗಿರ್ತೀವಿ. நீங்கள் இருக்கிறவளாய் இருப்பீர்கள். ನಾವು ಇರುವವರಾಗಿಯೇ ಇರ್ತೀವಿ. அநேகர் சொல்வார்கள், நீ இல்லாமல் போய்விடுவாய். ಅನೇಕರು ಹೇಳ್ತಾರೆ, ನೀನು ಇಲ್ಲದೆ ಹೋಗ್ತೀಯಾ ಅಂತ, இல்லாம ஆக்கிடுவேன், ನಿನ್ನನ್ನು ಇಲ್ಲದೆ ಮಾಡುವೆನು ಅಂತ. ஆனா உன்னை ஆண்டவர் நிலைநிற்க ಆದ್ರೆ ದೇವರು ನಿನ್ನನ್ನು